ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மெட்ரா ஸ்டைல். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாமா? கார்த்தி ரேவதி சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? கார்த்தி ரேவதியும் ஒன்னா தான் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாயத்துல தீர்ப்பு சொன்ன உடனே இந்த சந்திரகலாவும் நம்ம ஈஸ்வரியும் ஒத்துப்பாங்களா? வேகமா கோவத்தோட போன உடனே நம்ம கார்த்தி வந்து ஈஸ்வரியை கூப்பிட்டு சொல்றாங்க, என்ன சித்த இந்த பிரச்சனை எல்லாம் இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துருக்குன்னா அதுக்கு காரணம் யாருன்னு நினைக்கிறீங்க? நீங்க தான். ரேவதி இந்த அளவுக்கு வீட்டை விட்டு வெளியில வரதுக்கு காரணமும் நீங்க தான். வீட்டை விட்டு வெளியில வரதுக்கு காரணம் யாரு? நீங்க தானே. அவளை கொஞ்சமாவது இருக்க விட்டீங்களா? இங்க பாருங்க அத்தை, மறுபடியும் சொல்றேன், நீங்க தயவு செய்து அமைதியா இருங்க. நீங்க ரேவதி கிட்ட பாசத்தை காமிங்க. பாசத்தை காமிச்சா கண்டிப்பா அவ மாறுவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது உடனே ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு என் பொண்ணுக்கு எப்படி பாசம் காமிக்கணும் காமிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு நீ எனக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கியா? அதை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். தேவையில்லாம அவன் மனசை நீ கழிச்சு இந்த அளவுக்கு அவளை கொண்டு வந்து நிறுத்திட்டலன்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ ஒன்னும் தெரியாத மாதிரி என்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கியா? இங்க பாரு, இன்னும் 30 நாளில உன்னை என் பொண்ணு கிட்ட இருந்து பிரிச்சு அவளை என் வீட்டுக்கு கூட்டிட்டு வரேன். நீ கண் கூட பார்க்கதா போற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம கார்த்தி சொல்றாங்க, இங்க பாருங்க அத்தை, நீங்க மறுபடியும் தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டே போறீங்க. இந்த மாதிரிலாம் பண்றதுனால தான் ரேவதிக்கு உங்க மேல கோவம் அதிகரிச்சுட்டே போகுது. அதனால நான் சொல்றதை தயவு செய்து கேளுங்க. ரேவதி கிட்ட அமைதியாவும் ரொம்ப பாசமாவும் நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, ஏய் வாய் மூடுறா, நீ சொல்லி நான் நடந்துக்கணுமா? எனவே இதை பத்தி உங்ககிட்ட சொல்லிட்டேன். நீ சொல்லி நான் ஒன்னும் அவளை மாத்தணும்னு அவசியம் கிடையாது. அவ என்னோட பொண்ணு. அவ மனசை எப்படி மாத்தி என் வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும்னு எனக்கு நல்லா தெரியும். நீ ஒண்ணு எனக்கு பாடம் சொல்லி தர தேவையில்லை, புரியுதா? 30 நாள் தான், எண்ணிட்டே இரு. என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு நீ பார்க்கத்தான் போற அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கம்பீரமா பேசிட்டு போயிட்டே இருக்காங்கப்பா. உடனே நம்ம ஈஸ்வரி இந்த பக்கம் பேசிட்டு போக நம்ம கார்த்தி சந்திரகலாவை தான் பாக்குறாங்க. சந்திரகலா சொல்றாங்க, என்ன கார்த்தி, எங்க அக்கா எப்படி சூப்பரா பேசிட்டு போறான்னு பாத்தியா? பேசின பேச்சிலேயே உனக்கு தெரியல அவ உன்னையும் அந்த ரேவதியும் நிம்மதியா வாழவே விட மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்திரா சொல்ல உடனே கார்த்தி சொல்றாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கிறது நீங்க தான், எனக்கு நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாம அத்தை தூண்டி விடுறதே நீங்க தானே. இதுக்கு உங்களுக்கு இந்த கேவலமான புத்தி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க சந்திரா சொல்றாங்க, என்ன கார்த்தி சொன்ன, நான் அக்காவை தூண்டி விட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே கார்த்தி சொல்றாங்க, ஆமா ஈஸ்வரி அத்தையும் ரேவதிக்கும் சண்டையை மூட்டி விட்டு நீங்க தான் இந்த மாதிரி ஒரு கேவலமான வேலையை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க உடனே சந்திரா சொல்றாங்க, ஆமா கார்த்தி, நானே தான் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கு என்ன இப்போ? அது மட்டும் இல்லாம என்னையும் என்னோட புருஷனையும் பிரிச்சிங்கல. சொல்ல போகணும்னா அக்காக்கு தெரியாம நானும் என்னோட புருஷனை அடிக்கடி மீட் பண்ணி பேசிட்டு தான் இருந்தோம். ஆனா நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணீங்க? என்னோட தாலியவே கழட்ட வச்சிங்களா இல்லையா? மொத்தமா என்னையும் என்னோட கணவரையும் பிரிச்சு வச்சிட்டீங்களா? ஆனா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என்ன என்னோட அக்கா என் கணவர் கூட சேர்த்து வச்சிருவா அப்படின்னு சொல்லிட்டு நான் காத்துட்டு இருக்காத நாளே கிடையாது. ஆனா அது எதுவுமே நடக்க விடாம நீயும் ரேவதியும் தானே பண்ணீங்க. அது மட்டும் இல்லாம இதெல்லாம் பார்த்துட்டு நான் சும்மா இருப்பேன்னா என்ன? கார்த்தி, இதெல்லாம் ஆரம்பம் தான், இனிமேதான் கதையில சூடே பிடிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சந்திரகலா போயிட்டு இருக்காங்க. நம்ம கார்த்தி நினைக்கிறாங்க, சே இந்த சந்திரகலா அத்தனால தானே இவ்வளவு பிரச்சனை அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கும் போது நம்ம ரேவதி வந்து கார்த்திகிட்டே கேட்கறாங்க, இவ்வளவு நேரமா அம்மா என்ன மாமா பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்னும் இல்ல ரேவதி, அதனால உங்க அம்மா என்ன பேசுவாங்க அதே தான் பேசிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல மாமா உங்க முகமே சரியில்லையே, உங்க முகத்தை பார்த்தா அவங்க கண்டிப்பா ஏதாவது சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், என்னச்சு மாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கார்த்தி ரேவதி கிட்டே ஏதோ சொல்லி அவங்கள அமைதிப்படுத்துறாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கார்த்தி கிட்டே ஈஸ்வரி 30 நாள்ல ரேவதியை உங்ககிட்ட இருந்து பிரிக்கிற அப்படின்ற விஷயத்த நம்ம ரேவதி கிட்ட இருந்து மறைச்சிடறாங்கப்பா. கார்த்தி பாவம், இதை கேட்டா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அதனால தான் நம்ம கார்த்தி மறைச்சிட்டாரு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம ராஜராஜன் ரொம்ப பதஷ்டமா இருக்காங்கன்னே சொல்லலாம். அந்த பஞ்சாயத்துல என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு ஒண்ணுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம மயில்வாகனம் சொல்றாங்க, மாமா நீங்க எதுக்காக கவலைப்படுறீங்க? அதான் ரேவதி கூட சகல இருக்காருல்ல, அதனால அவர் எல்லாத்தையுமே பார்த்து பாரு, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜராஜனை அமைதிப்படுத்துறாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம கண்டிப்பா இந்த சகலையும் ரேவதியும் பிரிக்கவே முடியாது. அவங்கனால மட்டும் இல்ல யாருனாலையுமே பிரிக்க முடியாது சொல்லிட்டு நம்ம மயில்வாகனம் சொல்லிட்டு இருக்கும் போதே இந்த சந்திராவும் நம்ம ஈஸ்வரியும் வந்துடுறாங்கப்பா. நம்ம ராஜராஜன் வந்து ஈஸ்வரி கிட்ட கேக்குறாங்க, ஈஸ்வரி அந்த பஞ்சாயத்துல என்னதான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது, இப்போ உங்களுக்கு சந்தோஷம் தானே, எதுவுமே தெரியாத மாதிரி நடிக்கிறீங்க, இப்போதைக்கு உங்களுக்கு எல்லா நியூஸுமே வந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி கண்ணா பின்னா கத்திட்டு இருக்கா. அப்ப நம்ம ராஜராஜன் புரிஞ்சுக்கிறாருப்பா, ஐயோ இவன் நினைச்சது மட்டும் அங்க நடக்கலன்றது இவ இங்க ஆடுற ஆட்டத்தை பார்த்தாலே தெரியுது. நம்ம ராஜராஜன் வந்து எப்படியோ என்னோட மாப்பிள்ளையும் என்னோட பொண்ணு ஒண்ணு சேர்ந்துட்டாங்க, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட உடனே ஈஸ்வரி வந்து கேக்குறாங்க, என்ன ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கீங்களா? அவ்வளவு சீக்கிரமா என்னோட பொண்ணை நான் விட்டுருவேனா என்ன அவன் கூட? அது மட்டும் இல்லாம என் பொண்ணையும் அவனையும் கண்டிப்பா நான் பிரிச்சு காமிக்க தான் போறேன், நடத்தி காமிப்பா இந்த ஈஸ்வரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ராஜராஜன் சொல்றாங்க, உன்னையும் திருத்த முடியாது, இதோ பக்கத்துல நிக்கிறாளே இவளையும் திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்கப்பா. நம்ம மயில்வாகனமும் ரோகிணி சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க. உடனே இதை பார்த்துட்டு நம்ம ஈஸ்வரிக்கு வந்துச்சு பாருங்க கோவம், என்ன எல்லாரும் சிரிக்கிறீங்களா? சிரிங்க, எவ்வளவு சிரிக்கணுமோ அவ்வளவு சிரிங்க, என்னோட ஆட்டமே ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி போக நம்ம ராஜராஜன் சொல்றாங்க, இவங்களெல்லாம் திருத்தவே முடியாது, நம்ம ரேவதி அவ மனசை மாத்திக்கிட்டு கார்த்தி கூட ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்காக இங்க இருந்து போயிட்டா, அதுக்கப்புறம் இந்த ஈஸ்வரி ஒத்த கல்ல நின்னாலும் ரேவதி வரப்போறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜராஜன் ஒரு பக்கம் சொல்லிட்டு போக இந்த பக்கம் நம்ம மயில்வாகனம் அத்தை பேசிட்டு போறத பார்த்தா கண்டிப்பா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி எல்லாம் தோணுது சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்கேன். இந்த பக்கம் நம்ம பரமேஸ்வரி பாட்டி கார்த்தி ரேவதி வீட்டுக்கு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் என்னச்சுப்பா பஞ்சாயத்துல என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க நம்ம ரேவதி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பரமேஸ்வரி பாட்டி சொல்றாங்க, எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான்னு கொஞ்சம் கூட புரியவே மாட்டேங்குது, மொத்தமா ஒழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு கங்கணம் கட்டிட்டு தெரியுறா,
அவ. நம்ம கார்த்தி சொல்றாங்க இங்க பாருங்க பாட்டி, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா ஈஸ்வரியோட அத்தை மனசு கண்டிப்பா மாறும், எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி சொல்ல உடனே வந்து நம்ம பரமேஸ்வரி பாட்டி சொல்றாங்க இங்க பாருங்க, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேரும் நல்லா இருக்கணும், நீ தான் உன்னோட அத்தையோட மனசு மாறும்னு சொல்லிட்டு இருக்க, ஆனா எனக்கு அப்படி ஒன்னும் தோணலப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நானும் முதல்ல எல்லாம் அவளோட மனசு எப்படியாவது மாறிடும், என்னைக்காவது மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சிட்டு இருக்கா. ஆனா அவளுக்கு நாளுக்கு நாள் அவளோட கோவம் தான் அதிகரிச்சுட்டே போகுது. கடவுள் தான் இந்த பிரச்சனையில இருந்து நம்மள வெளியில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் வேண்டிட்டு இருக்க, ஒரு பக்கம் நம்ம ரேவதி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்கப்பா. அப்ப நம்ம கார்த்தி சொல்றாங்க இங்க பாரு ரேவதி, நீ எதுக்காக இப்ப உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க, எல்லாம் சீக்கிரமா மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ரேவதி சொல்றாங்க இல்ல மாமா, நான் அம்மாவை மொத்தமா வெறுத்துருவனோ எனக்கு பயமா இருக்கு. நம்ம கார்த்தி சொல்றாங்க இங்க பாரு ரேவதி, நீ நினைக்கிற மாதிரி அத்தை ஒன்னும் மோசமானவங்க கிடையாது, கால சூழ்நிலை அவங்கள இந்த மாதிரி மாத்திட்டு இருக்கே தவிர அவங்க ரொம்ப நல்லவங்க ரேவதி, நம்மள பத்தின உண்மை தெரிய வரும்போது கண்டிப்பா அவங்களோட மனசு மாறும், நீ ஒன்னும் கவலைப்படாத ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி ஒரு பக்கம் சமாதானப்படுத்துறாங்க. ஆனா நம்ம ரேவதி சமாதானம் ஆற மாதிரியே தெரியல. ஒரு பக்கம் நம்ம ரேவதி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம பரமேஸ்வரி பாட்டி ரேவதி கிட்ட சொல்றாங்க என்னாச்சு, ஏன் ரேவதி இவ்வளவு சோகமா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது இல்ல பாட்டி, அம்மாவை நினைச்சுதான் நான் ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே நம்ம பரமேஸ்வரி பாட்டி சொல்றாங்க இங்க பாரு ரேவதி, இன்னைக்கே ஆடி பெருக்கு, நீயும் கார்த்தியும் ஒன்னா சேர்ந்து கோவில்ல விளக்கேத்திட்டு வாங்க, அது மட்டும் இல்லாம புதுசா கல்யாணம் ஆனவங்க அந்த குளத்துல விளக்கேத்தி விடுவாங்க, அந்த குளத்துல விளக்கேத்தி விடும் போது அந்த விளக்கு அணியாம இருக்கணும், அப்படி மட்டும் அணியாம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க அப்புறம் அந்த குடும்பத்துல நல்லது மட்டும்தான் நடக்கும் ரேவதி, அதனால நீயும் கார்த்தியும் கோயிலுக்கு போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாங்க நம்ம ரேவதியும் கார்த்தியையும். கார்த்தி ரேவதியும் கோயிலுக்கு போயிட்டு அங்க ஒரு விளக்க வாங்கி விளக்க ஏத்தி தண்ணிலையும் விடுறாங்க. அப்ப அவங்க மட்டும் இல்ல, அங்க இருக்கிற நிறைய ஜோடிங்க இந்த மாதிரி பண்றதை பார்த்துட்டு நம்ம ரேவதி கொஞ்சம் பயப்படுறாங்கன்னே சொல்லலாம். விளக்கு அணிஞ்சிடக்கூடாது, விளக்கு மட்டும் அணிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான், ஏற்கனவே இங்க பிரச்சனைக்கு மேல பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதனால விளக்கு அணியாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பயத்தோட இருக்காங்கப்பா நம்ம ரேவதி. ஆனா ரேவதி பயப்படுற மாதிரி அங்க எதுவுமே நடக்கல, நல்லபடியா விளக்கு எரியுதுன்னே சொல்லலாம். நம்ம ரேவதி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு கார்த்திகிட்ட சொல்றாங்க மாமா அங்க பாத்தீங்களா விளக்கு அணியாம நல்லபடியா வந்துருச்சு மாமா. ஆமா ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது உடனே சரி வாங்க மாமா நம்ம போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அர்ச்சனை பண்றதுக்கு தான் போயிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம அர்ச்சனை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ரேவதி குங்குமத்தை எடுத்து கார்த்திகிட்ட கொடுக்குறாங்கப்பா, மாமா இதை எனக்கு வச்சு விடுங்க அப்படின்னு சொல்ல நம்ம கார்த்தியும் குங்குமத்தை வைக்க விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது அங்க இருந்து நம்ம சந்திரகலாவும் ஈஸ்வரியும் இவங்களை பார்த்துட்டு இருக்காங்கப்பா. ஆனா இவங்களுக்கு நம்ம கார்த்தி ரேவதி எங்க இருந்தாலும் மூக்கு வேத்துரும் போல அந்த இடத்துக்கு கரெக்டா வந்துடுறாங்கப்பா. சந்திரா வந்து ஈஸ்வரி கிட்ட சொல்றாங்க அக்கா பாத்தியாக்கா அங்க என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்ல உடனே நம்ம ஈஸ்வரி அவங்க 2 பேரையும் பார்த்து பயங்கரமா கோவப்பட்டு இருக்காங்கப்பா. அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் நம்ம கார்த்தி ரேவதி தலையில குங்குமலாம் வச்சு விட்டுட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்ம ஈஸ்வரி சந்திராவை நம்ம ரேவதி கார்த்தி பார்க்கவே இல்ல. சந்திரா சொல்றாங்க அக்கா இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு எனக்கே பயங்கரமா கோவம் வருது, இதெல்லாம் பார்த்துட்டு நீ எப்படிக்கா இவ்வளவு அமைதியா இருக்க, ஒரு மாசம் தான் ஒரே மாசம் தான், அதுக்கப்புறம் ரேவதி என்கிட்டயே வர போறா வந்துருவா, அந்த கார்த்தி எனக்கு வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ என்னோட வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாளா இல்லையான்னு பாரு, அவ கார்த்தியை வெறுக்கிற அளவுக்கு நான் ஒரு நிலைமையை உருவாக்குறதா இல்லையான்னு மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஈஸ்வரி கோவத்தோட போக இந்த பக்கம் நம்ம சந்திரா நினைக்கிறாங்க எப்படியோ கார்த்தியை ரேவதி சேர்ந்துட்டு ஒன்னா வாழ மட்டும் கூடாது, அதுக்காக இவ என்ன பண்ணாலும் சரி, ஆனா இவ என்னதான் பண்ண போறா, அவகிட்டயே எதுவுமே சொல்லல, நம்மளா போய் கேட்டாலும் மூஞ்சி திருப்பிட்டுல போறா, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்கப்பா இந்த சந்திரகலா. அந்த யோசனையிலேயே இருங்க, அதுதான் எங்களுக்கு வேணும், உங்களுக்கு தான் சஸ்பென்ஸ் வச்சா மண்டியே வெடிச்சிருமே, வெடிக்கட்டும் நல்லா வெடிக்கட்டும். ஒரு விஷயம் கார்த்தி நீங்க 2 பேரும் நினைக்கிறத மட்டும் நடக்கவே விட மாட்டாரு, அது மட்டும் உறுதி, வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படி என்னதான் இவங்க 2 பேரும் திட்ட போட போறாங்கன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம மெட்ரா ஸ்டைல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.